ஹலோ ஆல், வெல்கம் டு அவர் சேனல் ஜேஎஸ் இன்ஃபினிட்டி மேக்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th ஸ்டாண்டர்டில் சாப்டர் 1ல் இன்னும் 2 டெஃபினேஷன்ஸ் பார்த்துட்டு எக்ஸாம்பிள் 1.5 அப்படிங்கக்கூடிய எக்ஸாம்பிள் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டொமைன் அப்படின்னா என்ன நம்ம தெரிஞ்சுப்போம். டொமைன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த வீடியோஸ் தான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு ரிலேஷன் வந்து எப்படி எக்ஸிஸ்ட் ஆகும், ரிலேஷன்னா என்ன அப்படிங்கிறத பற்றி டிஃபைன் பண்ணியிருந்தேன். இப்போ அதில் டொமைன், கோடொமைன், ரேஞ்ச் இந்த மூணுத்தை வச்சு தான் அடுத்து இருக்கக்கூடிய சம்ஸ். இப்போ இந்த டொமைன் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, ஒரு டொமைன் ஆஃப் அ ரிலேஷன் ஆர் இஸ் ஈக்குவல் டு set of all x belongs to a such that x relation to y for some y belongs to b இருக்கு. ஆக்சுவலாக என்னன்னா, ஒரு ரிலேஷன் எக்ஸிஸ்ட் ஆகுது எங்கேருந்து எங்கன்னா ஏங்கிற செட்ல இருந்து பிங்கிற செட்டுக்கு. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த ஏங்கிற செட்டில் எக்ஸுங்கிற ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிறேன், பிங்கிற செட்டில் ஒய்ங்கிற எலமெண்ட் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அப்போ இதில் வந்து இந்த டொமைன்கிறது என்னன்னா, ஏலேருந்து ஒரு எலமெண்ட் பிக்கு மார்க் ஆகுது, மேப் ஆகுது அப்படின்னா அது வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டொமைன். அதில் அந்த மேப் ஆகிற அந்த ரிலேஷனில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கோ அதுதான் நமக்கு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொமைன். ஓகேங்களா? இந்த எக்ஸ் ரிலேஷன் ஆஃப் ஒய்னா எக்ஸ் வந்து ஏலேருந்து எடுத்துக்கிறாங்க, ஒய்ங்கிறது பிலேருந்து எடுத்துக்கிறாங்க. இதுக்கு நடுவில் ஒரு ரிலேஷன் ஃபார்ம் ஆகுது. அந்த ரிலேஷனில் ஏங்கிற எலமெண்ட்டை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம், அந்த செட்டில் இருக்கிற எலமெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா அதுதான் நமக்கு டொமைன். அதுவே கோடொமைன் அப்படின்னா, கோடொமைன் ஆஃப் த ரிலேஷன் ஆர் இஸ் பி. ஆக்சுவலாக பிங்கிறது என்னது, அந்த இந்த பக்கம் இருக்கிற செட்டு ஏ பி சொல்லுவாங்க, செகண்ட் செட்டு. அந்த செகண்ட் செட்டில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலமெண்ட்ஸ் வந்து மார்க் ஆகுது, மார்க் ஆகலை அப்படிங்கிற ஒரு இதில் மேப் ஆகுதுங்கிறதுலாம் கிடையவே கிடையாது. கோடொமைன்னா அந்த ரிலேஷனில் பிங்கிற செட்டில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே நமக்கு கோடொமைன். இதுவே ரேஞ்சுங்கிறது என்ன அப்படின்னா, ரேஞ்ச் ஆஃப் ரிலேஷன் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஒய் பிலாங் டு பி for such that x relation to y for some x belongs to a அப்படின்னா ஏலேருந்து பிக்கு நமக்கு மேப் ஆகிற எலமெண்ட்டில் பியில் மேப் ஆகிருக்கும் பார்த்தீங்களா, அந்த எலமெண்ட்டை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக நம்ம எடுத்தோம்னா அது ரேஞ்ச். மேப் ஆகிருக்கிறது மட்டும் நம்ம கோடொமைன் அப்படின்னா ஜென்ரலாக பியில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டுமே நமக்கு வந்துடும். ஆனால் ரேஞ்சுங்கிறது என்னென்னா மேப்பிங்கில் இருக்கக்கூடிய பிங்கிற செட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் மட்டும்தான் நமக்கு என்னென்னா ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ அடுத்தது நோட் பார்ப்போம். நோட் வந்து என்னென்னா, ஒரு ரிலேஷன் மே பி ரெப்ரசன்டட் அல்ஜிப்ரிக்கலி எய்தர் பை அ ரோஸ்டட் மெத்தட் ஆர் பை த செட் பில்டர் மெத்தட். இப்போ நமக்கு எக்ஸாம்பிள் 1.5ங்கிறது வந்து அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். என்னென்னா இந்த ரோஸ்டர் மெத்தட் அண்ட் செட் பில்டர் மெத்தடை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இந்த ரோஸ்டர் மெத்தட் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, ரோஸ்டட் மெத்தடுங்கிறது நம்ம கர்லி பிரேசஸில் நம்ம மென்ஷன் பண்ணுற மெத்தட். ரோஸ்டட் மெத்தட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கர்லி பிரேசஸ்க்குள்ளே நம்ம அந்த செட்டில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் எழுதுவோம். 1 2 3 4 5 6ன்னு சொல்லிட்டு கமா போட்டு நம்ம எழுதும்போது அது ரோஸ்டட் மெத்தட். அதுவே இந்த செட் பில்டர் மெத்தட் அப்படின்னா இதுக்கு தனியாக ரூல் வச்சு நம்ம சொல்லுவோம். லைக் வந்து நம்ம இங்கே மேலே சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா, y belongs to b such that x relation to y for some x belongs to a அந்த ரிலேஷன் ஆயிருக்கணும்னு சொல்கிறோம் தெரியுமா. ரிலேஷன் ஆயிருந்தால் தான் அந்த இடத்துல ரேஞ்சுன்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக் கண்டிஷனை கொடுத்து நம்ம இந்த மாதிரி கர்லி பிரேசஸ்க்குள்ளே சர்ச் தட்லாம் யூஸ் பண்ணி நம்ம எழுதணும்னா அது செட் பில்டர் ஃபார்ம். செட் பில்டர் ஃபார்ம்னா ஒரு ஸ்பெசிஃபிக் கண்டிஷன் அதுக்கு இருக்கும். அப்படி வச்சு நம்ம போட்டால் தான் அது வந்து செட் பில்டர் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்தது என்னன்னா, அண்ட் ஆரோ டயக்ராம் இஸ் அ விஷுவல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அ ரிலேஷன். நம்ம வந்து ஆரோ டயக்ராம்ங்கிறது என்னது, அந்த ரிலேஷன் வந்து எப்படி ரெப்ரசன்ட் ஆயிருக்குங்கிற ஒரு விஷுவல் டயக்ராம். லைக் நம்ம மேலே பார்த்த எல்லாத்தையுமே நம்ம இந்த டயக்ராமில் சொல்லலாம். இது வந்து ஏ அப்படின்னு ஏங்கிறதுக்கு பதிலாக நான் பிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பிக்கு பதிலாக கியூ. இப்போ இந்த இடத்துல டொமைன்னா நமக்கு என்னன்னா, இங்கே ஏலேருந்து பிக்கு, அதான் பியிலேருந்து கியூக்கு நமக்கு மேப்பாக இருக்கிற எலமெண்ட்டோடைய ஃபஸ்ட்டு செட்டோட எலமெண்ட்ஸ் மட்டும்தான் நமக்கு டொமைன். அப்போ இந்த 5 6 7 மட்டும்தான் நமக்கு டொமைன். 8 வராது, ஏன்னா அதுக்கு மேப்பிங்கு கிடையாது. மேப் ஆயிருந்தால் மட்டும்தான் அது டொமைனில் நம்ம சேர்ப்போம். ஓகேங்களா? இதுவே கோடொமைன் அப்படின்னா இந்த 3 4 5ங்கிறது ஃபுல்லாகவே நமக்கு கோடொமைனில் வந்துடும். ரேஞ்சுன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலுமே இந்த 3 4 5 தான். இந்த 3 4 5க்கு நமக்கு என்ன இருக்குது, மேப்பிங் இருக்குது. அப்படி மேப்பிங் இருக்கிறதுனால இந்த ரேஞ்சுங்கிறது கோடொமைன்ங்கிறது ஒன்றா தான் இருக்கும். எல்லாத்துலேயுமே ரேஞ்சஸ் ஈக்குவல் டு கோடொமைன் அப்படி தான் நமக்கு இருக்குது. ஏன்னா வந்து செகண்ட் செட்டில் முக்கால்வாசி எல்லா எலமெண்ட்ஸுமே என்ன இருக்கும் அப்படின்னா மேப்டாக தான் இருக்கும். அதிலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ வந்து இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு ஏரோ டயக்ராம் வந்து ஷோஸ் ரிலேஷன் பிட்வீன் பி அண்ட் கியூவை காட்டுது.
எல்லாமே மேப்பாக இருக்கிறதுனால நமக்கு ஒரு ரிலேஷன் இங்கே இருக்குன்னு தெரியுது. இது நம்ம செட் பில்டர் ஃபார்மில் எழுதணும், ரோஸ்டர் ஃபார்மில் எழுதணும். அதுக்கப்புறம் வாட் இஸ் த டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் ஆர்ன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு செட் பில்டர் ஃபார்ம்னா என்னது? நான் வந்து செட் பில்டர் ஃபார்ம்னா எழுதி போடணும். ஃபஸ்ட்டு செட் பில்டர் ஃபார்ம் ஆஃப் ஆர்ன்னு எழுதிக்கலாம். ரிலேஷனில் நம்ம வந்து செட் பில்டர் ஃபார்ம் எழுதுகிறோம். இப்போ இங்கேருந்து ஒரு எலமெண்ட்டு, இங்கேருந்து ஒரு எலமெண்ட்டு தான் நம்ம எப்போவுமே எழுதுவோம். அப்போ எக்ஸ் கமா ஒய்ன்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். ஏன்னா இங்கே இருக்கிற ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எலிமெண்ட், செகண்ட் செட்டில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எலிமெண்ட் நம்ம ரிலேஷன் எழுதுவோம். அந்த மாதிரி எழுதிட்டா இதுக்கு ஏதாவது கண்டிஷன் மாதிரி இங்கே தெரியுதா? ஏன்னா செட் பில்டர் ஃபார்மே எக்ஸாக்டாக தான் ஒரு கண்டிஷன் இருக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ இந்த டயக்ராம் பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது கண்டிஷன் தெரியுதா? இந்த இடத்துல 5 இருக்குது, 3 இருக்குது, 6, 4, 7, 5. இப்போ இந்த 5லேருந்து நம்ம 2 மைனஸ் பண்ணால் எனக்கு 3ங்கிற மாதிரி தெரியுது. 6லேருந்து 2 மைனஸ் பண்ணால் 4, 7 மைனஸ் 2னா 5. ஸோ அப்போ இந்த இடத்துல இந்த ஒய்ங்கிறது வந்து நான் இதில் தான் எடுத்துக்கிறேன். அப்போ ஒய்ங்கிறது வந்து எப்படி இருக்குன்னா எக்ஸ்லேருந்து 2 மைனஸ் பண்ணால் எனக்கு கிடைக்குது. அப்போ என்ன ஆகும்னா இந்த எக்ஸுங்கிற எலமெண்ட் வந்து பீலையும் ஒய்ங்கிற எலமெண்ட் கியூலையும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிறான். ஜென்ரலாக இதில் இருக்கிற ஏதோ ஒரு எலமெண்ட் அதான் நம்ம எக்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். கியூவில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு எலமெண்ட் அதை நம்ம ஒய்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2. அப்போ எக்ஸ்ன்னு எடுத்தேன்னா அதை நான் பிங்கிற செட்லேருந்து எடுக்கிறேன், ஒய்ங்கிறத நான் கியூலேருந்து செட்லேருந்து எடுக்கிறேன். அதான் வந்து இந்த செட் பில்டர் ஃபார்ம். ஒரு கண்டிஷன் நான் கொடுத்துட்டேன். ஓகேயா? இதுவே ரோஸ்டர் ஃபார்ம்னா ஜஸ்ட் நம்ம கர்லி பிரேசஸில் நம்ம ஆர் இஸ் ஈக்குவல் டு என்னென்ன மேப்பிங் மட்டும் எழுதினா போதும். எப்படின்னா 5,3, 6,4, 7,5 இதுதானே நமக்கு மேப்பாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம கர்லி பிரேசஸ்க்குள்ள அந்த செட்டை மட்டும் எழுதுறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலமெண்ட்ஸை மட்டும் நம்ம எழுதுறது ரோஸ்டர் ஃபார்ம். வாட் இஸ் த டொமைன்? டொமைன்னா இங்கே மேப்பிங்கில் இருக்கக்கூடிய ஏ செட்டோட எலமெண்ட். ஏனா இந்த இடத்துல பி. அப்போ டொமைன்கிறது வந்து என்னது? டொமைன் ஆஃப் ஆர் இஸ் ஈக்குவல் டு 5, 6, 7. ஓகேவா? ரேஞ்சுங்கிறது என்னது? பி செட்டில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட். பினா இந்த இடத்துல கியூன்னு நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து 3, 4, 5. அப்போ ரேஞ்ச் ஆஃப் ஆர் இஸ் ஈக்குவல் டு 3, 4, 5. அவ்வளோதான். நமக்கு இந்த சம் முடிஞ்சிருச்சு. எக்ஸாம்பிள் 1.5ங்கிறது அதான். செட் பில்டர் ஃபார்முங்கிறது ஒரு ஸ்பெசிஃபிக் கண்டிஷனை பேஸ் பண்ணியிருக்கும். ரோஸ்டட் மெத்தடுங்கிறது கர்லி பிரேசஸ்க்குள்ள அந்த எலமெண்ட்ஸ் மட்டும் பண்ணுறது. டொமைன், ரேஞ்ச் அப்படிங்கிறத மட்டும் சொல்லிட்டோம். இப்போ இன்னொரு கண்டிஷன், இப்போ நார்மலாக ஒரு ஜென்ரலாக நமக்கு மோர்டினோஸில் என்ன கொடுத்துருக்காங்க, டூயூனோவில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் என் ஆஃப் ஏங்கிறது, அப்போ ஏங்கிற செட்டில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது, அதான் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏ, செட் ஏல எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குங்கிறது பின்னும், நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் பிங்கிறது கியூன்னு எடுத்துக்கிட்டா மொத்தம் நமக்கு எத்தனை டோட்டல் நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் வந்து இங்கே எக்ஸிஸ்ட் ஆகும்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா, தென் த டோட்டல் சம்மு முடிஞ்சிட்டு இது எக்ஸ்ட்ரா நமக்கு கொடுத்துருக்குற டு யூ நோ டோட்டல் நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தட் எக்ஸிஸ்ட் ஃப்ரம் ஏ டு பிக்கு எவ்வளவு எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இஸ் 2ல் மேலே பவரில் பிக்யூ போட்டுக்கிறோம். ஓகேங்களா? இதுக்கு நான் இந்த சமயம் ஒரு எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம இங்கே என்ன பார்த்தோம்? 2 பவர் பிக்யூ அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். பிங்கிறது என்ன? நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் செட் ஏல மொத்தம் பி எலமெண்ட்ஸ் இருக்குது. கியூங்கிறது பிங்கிற செட்டில் கியூ எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ நமக்கு அதே மாதிரி தான். இப்போ இந்த இடத்துல ஏங்கிற செட்டில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது? 4 இருக்குது. அப்போ என் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 4ன்னு போட்டுக்கோங்க. அடுத்தது கியூங்கிற செட்டில் எத்தனை எலமெண்ட் இருக்குது? என் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 3. ஓகேவா? இப்போ 2 பவர் 4 இன்ட்டு 3 அப்படின்னா 2 பவர் 12ன்னு நமக்கு வரும். 2 பவர் 12னா நம்ம இந்த டயக்ராமை 12 ரிலேஷன்ஸ் எழுதலாம். எப்படி மேம் 12 ரிலேஷன் எழுதலாம்னா, இப்போ பிங்கிறது 5ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 3யோட மேப் ஆகும், 4ஓட 5ஓட. இங்கே வந்து நமக்கு ஒரே ஒரு இதுதான் மேப்பிங் இருக்குது. பட் நம்மளால் என்ன பண்ண முடியும்? இந்த 3 எலமெண்ட்டோடையும் நம்மளால் மேப்பிங் பண்ண முடியும். அப்போ 5,3, 5,4, 5,5 அப்படின்னு சொல்லிட்டு எழுத முடியும். அதே மாதிரி 6ஐயும் 3 எலமெண்ட்ஸோட பண்ணலாம். 6,3, 6,4, 6,5. 7ஐயும் 3 எலமெண்ட்டோட பண்ணலாம். 8ஐயும் 3 எலமெண்ட்டோட பண்ணலாம். அப்போ 12 ரிலேஷன்ஸ் நமக்கு கிடைக்கும். அப்போ ஒரு ரிலேஷன்ஸை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? எத்தனை ரிலேஷன்ஸ் அந்த இடத்துல எக்ஸிஸ்ட் ஆகலாங்கிறத நமக்கு 1 மார்க்கில் கேட்பாங்க.
அப்படி கேட்டாங்கன்னா 2 பவர் PQ நம்பர் ஆஃப் எலமெண்ட் இன் த ஃபர்ஸ்ட் செட், நம்பர் ஆஃப் எலமெண்ட் இன் த செகண்ட் செட். அப்படின்னா 2 பவர் 12 அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆன்சர். இதெல்லாம் வந்து நமக்கு பப்ளிக் எக்ஸாமில் கேட்கக்கூடிய 1 மார்க்ஸ். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. தட்ஸ் இட். எக்ஸசைஸ் சம்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.